தற்போதைய ஆன்மீகம் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் போல விரிந்திருக்கின்றது. உண்மை ஞானியை அடையாளம் காண்பது எப்படி என்று சொல்லுங்கள். இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம். ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புறதில்ல, அதை அடையாளம் காண்றதும் இல்லை. உண்மையான ஞானியை அடையாளம் காணணுன்னா, இறைவனை பார்த்த ஒரு ஞானி எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை. ஏன்னா ஜனங்க விரும்பி போகுது. அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது. இது மக்களினுடைய தவறும் இருக்குது. இது நம்ம ரெண்டையும் உணரணும். ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் அவன் வீட்டில் யாரையும் கூப்பிடுறதில்ல. இவங்க தான் விரும்பி போகிறாங்க. அப்போது ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை இருக்குது. ஒரு கடையில் உண்மையான பொருள் விற்கிறான், ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் இருக்குது. அதை யாரும் போய் வாங்கிறதில்ல. போலி பொருள் விற்கிறான், அதிகமான விளம்பரம் பண்ணுறான், அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது. இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போயிருக்குது. உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம். அதனால் ஞானம்ன்றது அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது, ஆரவாரத்துலேயும் அநியாயத்துலேயும் இல்லை. அதனால் இந்த ஜனங்க அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி, யார் ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறான், யார் உண்மையை சொல்கிறான், மற்ற